யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள். டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக என் தமிழ் அப்படிங்கிற பேரில் தமிழுக்கு என்று ஒரு தனித்துவமான மாநில அளவிலான தேர்வை நாம் நடத்தினோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த தேர்வு நடந்துச்சு. இந்த தேர்வு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்முடைய நிறுவனமானது 17 ஆண்டுகளை கடந்து 18வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதால இந்த தேர்வை ஒரு 18 தேர்வுகளாக பிரித்து இந்த தேர்வுக்கு நாம் மாணவர்களை தயார்படுத்தணும். அதில் முதல் தேர்வு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நடத்தப்பட்டுச்சு. மாநிலம் முழுவதும், தமிழகம் முழுவதும் சுமார் 24,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினாங்க. இந்த 24,000 பேர் அப்படிங்கிறது ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களில் 10ல் ஒரு பகுதியை நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரூப் 4க்கு படிக்கக்கூடிய மாணவன் அப்படின்னா குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை நிறையா இருக்கும். 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம்னு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அதில் எவ்வளோ பேர் கரெக்டாக எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம், 15 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆகுவாங்க. ஒரு 15 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் ஒரு 1.5 லட்சம் பேர் தான் நல்லா படித்து எழுதுவாங்க. மற்றெல்லாம் கம்மி, அது சும்மா எழுதுறது தான். அந்த 1.5 லட்சம் பேரில் நல்லா படித்து பிரத்யேகமாக தனித்துவமாக படித்து ஒரு வில் பவரோடு எழுதுகிறவங்க 50,000 பேர் தான் இருக்கும். அந்த 50,000 பேர் தான் உண்மையான போட்டியாளர்கள். இப்போ நீங்களாம் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உண்மையான போட்டியாளர்கள் 50,000 பேர் தான். அப்போ நாம் அதில் பாதின்னு சொல்லக்கூடிய 25,000 பேர் எழுதின ஒரு டெஸ்ட்டு அப்படின்னா தமிழகம் முழுவதும் உங்களுடைய போட்டியாளர்கள் யார், நீங்கள் அதில் எந்த வரிசையில் தர வரிசையில் வாரீங்க அப்படிங்கிறத நம்ம டாஃப் அகாடமியில் வைக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி தான் நீங்கள் யூகேன் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. அது ஜிஎஸ்ஸுக்கு. அதே மாதிரி தான் தமிழுக்கு என்று தனித்துவமாக என் தமிழ்ங்கிற ஒரு மாநில அளவிலான தேர்வு நீங்கள் எழுதுறீங்க. இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா மாநில அளவில் நான் சொன்ன மாதிரி 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறதால உங்களுடைய தரவரிசை என்ன, நம்ம வேலைக்கு போயிடுவோமா மாட்டோமா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தேர்வு தான் இந்த என் தமிழ் தேர்வு. கடந்த காலங்களில் இந்த என் தமிழ் தேர்வு எழுதிய மாணவர்கள்லாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டேட் லெவல் தேர்வு நம்ம டாஃபில் ஒரு தனித்துவமான தேர்வாக இருக்கும். நிறைய மாணவர்கள் எழுதுவாங்க. அப்படி எழுதப்பட்ட என் தமிழ் தேர்வுடைய முதல் தேர்வு, அதற்கான ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த தேர்வு. இது எதுக்கு சார் இதை செப்பரேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த முதல் தேர்வு மட்டும் ஓப்பன் டு ஆலா மாணவர்கள் எழுத சொன்னோம். அதில் முதல் இடங்களை பிடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகளை அறிவிச்சார் நம்ம சார். அப்படி அறிவிக்கப்பட்ட பரிசுகளில் முதல் பரிசு அப்படிங்கிறது 4,000 ரூபாயாகவும், 2வது பரிசு 3,000 ரூபாயாகவும், 3வது பரிசு 2,000 ரூபாயாகவும், 4வது பரிசு 1,500 ரூபாயாகவும், 5வது பரிசா 1,000 ரூபாயாகவும், மீதம் இருக்கக்கூடிய ஒரு 13 நபர்களுக்கு தலா 500 ரூபாய் வீதம் ஒரு 6,500 ரூபாயை மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசாகவும் அறிவித்தார். அந்த வகையில் ஒரு 18,000 ரூபாய் அப்படிங்கிறது மொத்தமான பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதனால் நான் தமிழகம் முழுவதும் எழுதிய மாணவர்களில் முதல் மதிப்பெண்களை பெற்றவங்க யாரெல்லாம், அந்த முதல் 5 இடங்களை பெற்றவங்க யார், யாருக்கெல்லாம் ஆறுதல் பரிசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். மாணவர்கள் எப்படி படிச்சிருக்காங்க, பொதுவாக மாணவர்கள் எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு அந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 90க்கு மேலே அப்படிங்கிற மதிப்பெண்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அதுவே ஒரு சிறப்பான விஷயம்தான். 90க்கு கீழே நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 90க்கு மேலே மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அரசு பணிங்கிற அந்த கனவு நனவாயிடும். ஏன்னா யாரெல்லாம் நம்ம டாஃபில் ஃபோட்டோவாக, அதாவது நம்ம டாஃபில் டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் ஃபோட்டோவாக அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த நபர்கள் எல்லோருமே டிஎன்பிசி வாசலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இது நம்ம டாஃபோட ஒரு தனித்துவமான விஷயம். அந்த அடிப்படையில் இங்கே ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுற இன்னைக்கு இவங்க எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக பாருங்கள், இவங்க எல்லாருமே டிஎன்பிசி வாசலில் நின்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் மாணவர்களே, இந்த இடத்துல நீங்களும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்களும் வரணுங்கிற எண்ணத்தோடய படிங்க, தொடர்ந்து படிங்க. இந்த 18 தேர்வுகளையும் என் தமிழில் சிறப்பாக எழுதுங்க.
நல்லதொரு முன்னேற்றத்தோட இந்த தேர்வுகளை எழுதி குரூப் 2 2A அல்லது குரூப் 4 போன்ற முக்கியமான அரசு தேர்வுகளில் மதிப்பெண்கள் எடுத்து உங்கள் அரசு பணி கனவு நனவாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ 24,000 பேர் எழுதிய இந்த தேர்வுகளில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சது யார், செகண்ட் இடத்தது பிடிச்சது யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ ஒரு தேர்வு எழுதும் போது என்னெல்லாம் கடைபிடிக்கணும், ஒரு தேர்வில் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய பகுதிகளில் நம்ம அந்த தேர்வுக்கு அடுத்த தேர்வுக்கு தயாராகும்போது அதை இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ முதல்ல ஸ்டேட் டாப்பர், அதாவது முதல் மதிப்பெண், மாநில அளவில் 20,000க்கும் 24,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதிய ஒரு தேர்வில் முதல் இடத்தை பிடிக்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அரசு வேலையை வாங்கி விடுவார். அந்த அடிப்படையில் நம்ம டாஃப்ல ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வந்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா தருமபுரியை சார்ந்த எம் விக்னேஷ். ஸோ அவர் 100 கேள்விக்கு 97 கேள்விக்கு சரியான விடையை கொடுத்துருக்காரு. பாருங்கள் நம்மளுடைய போட்டியாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியுதா? ஸோ 100 கேள்விகளில் 97 கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்கிறாரு. ஒரு மிகச்சிறப்பானதொரு இந்த எக்ஸாமாக விக்னேஷ் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ தருமபுரி விக்னேஷ், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபோட்டோவில் வந்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களுடைய அரசு வேலை கிடச்சிரும். ஆனால் அதை தொடர்ந்து 18 தேர்வுகளையும் நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு தேர்வில் கிடச்சிருச்சுங்கிறதோட நின்றக்கூடாது. இதை தக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளில் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ விக்னேஷ், நல்லா படிங்க, தொடர்ந்து 18 தேர்வுகளையும் நல்ல மதிப்பெண்கள் எடுங்க. ஸோ இந்த தேர்வில் நீங்கள் முதல் மதிப்பெண் எடுத்ததுக்காக உங்களுக்கு நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஊக்கத்தொகையாக ரூபாய் 4,000 முதல் பரிசாக வழங்குறாங்க. ஸோ மிக மிக பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். விக்னேஷ், தொடர்ந்து படிங்க, உங்களுடைய தருமபுரி ஊருக்கான பெருமையை சேர்த்து கொடுத்துருக்கீங்க, நன்றி. அடுத்ததாக பாருங்கள், 2வது ஸ்டேட் செகண்ட் ரேங்க்கு. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா தருமபுரிங்க. தருமபுரியை சேர்ந்த மாணவர்கள் சிறப்பாக படிக்கிறீங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, தருமபுரிக்கு பேர் சேர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? தருமபுரியில் இருக்கக்கூடிய அடுத்த மாணவர் யாருன்னா கலைமணி அப்படிங்கிற மாணவி 100 கேள்விகளுக்கு 95 கேள்விகளுக்கு விடையை சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 95 கேள்விகள், 2 கேள்விகள் தான் டிஃப்ரென்ஸ், முதல் மதிப்பெண்ணுக்கும் 2வது மதிப்பெண்ணுக்கும். இப்போ 95 கேள்விகளுக்கு விடை கொடுத்த கலைமணி தருமபுரியை சார்ந்தவர். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். உங்களுக்கான பரிசு தொகை ரூபாய் 3,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும், 18 தேர்வுகள்லையுமே சிறப்பானது ஒரு இடத்த வாங்கணும், உங்களுடைய அரசு பணியும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய அரசு பணி உங்கள் கைகளில் இருக்குது. அதே நினைப்போட அதே ஊக்கத்தோட உங்களுடைய படிப்பை தொடருங்க, நல்லபடியாக படிங்க. மனமார்ந்த வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். ரைட்டா? சரி, அடுத்தது ஸ்டேட் தேர்ட் இயர் எடுத்திருக்கான்னு பார்ப்போமா? வாங்க. ஸ்டேட் தேர்ட் ரேங்க் 3 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 ரேங்க் மட்டும்தான் சிங்கிள் மனிதர்கள், சிங்கிள் நபர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்டேட் தேர்டை 3 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ இதற்கான பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். ஆனால் இந்த 2,000 ரூபாய் 3 பேருக்கும் பகிர்ந்து வழங்கப்படும். அப்படி பார்க்கும்போது ஈவனாக பார்த்தா ஒரு 700 ரூபாய் வச்சு 3 பேருக்கும் கொடுப்பாங்க. அப்போ 3 பேருக்கும் தலா 700 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும். ஸோ 3வதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய மதிப்பெண்ணை பாருங்களேன், 94. 2வது எடுத்தது 95, ஆனால் இங்கே 94, ஒரு மதிப்பெண் தான். இது நல்லா கவனிங்க. இது வந்து 4,000, 3,000, 700 அதை கம்பேர் பண்ண சொல்லலை. செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு 3,000, எங்களுக்கு 700, 2,300 ரூபா போயிடுச்சு. அப்படி கிடையாது. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய மனிதன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரூப் 4ல் 167 போட்டவங்களுக்கு வேலை, நீ 166 போட்டிருக்க, அவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு மதிப்பெண் அவங்களுடைய தலையெழுத்தே மாற்றுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மதிப்பெண் அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றிருக்கு. ஆனாலும் குறைந்த பாடில்லை, 3வது ரேங்க். உங்களுக்கும் வேலை உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், எதற்காகனா ஒரு மதிப்பெண் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது இவங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த 3 பேருமே 94 கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்காங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அப்படி பார்க்கும்போது இவங்க 3 பேருமே கண்டிப்பாக அரசு வேலையை வாங்கிடுவாங்க. ஸோ மாணவர்களே, உங்களுக்கான ஊக்கத்தொகை வேணால் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஊக்கம் குறையக்கூடாது, உங்களுடைய அரசு வேலை கனவும் குறையக்கூடாது. சரிங்களா? தொடர்ந்து படிங்க.
ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் அரசு வேலை காத்திருக்கிறது. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை சார்ந்த பரதன், தஞ்சாவூரை சார்ந்த சித்ரா மற்றும் காஞ்சிபுரத்தை சார்ந்த ஷாலினி, உங்கள் 3 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் நன்றி. தொடர்ந்து இந்த தேர்வை எழுதுங்க. எல்லா தேர்வுகளிலுமே அடுத்தடுத்த நிலைக்கு போங்க, உங்களுடைய மதிப்பெண்கள் கூடும். ஸோ ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள். ரைட், அடுத்ததாக இருக்கக்கூடியது பாருமா, ஸ்டேட் 4th, அதுவும் 3 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. ஸ்டேட் 4th பொறுத்தளவில் நாம் 1500 ரூபா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் தலா 500 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். ஸோ 3 பேர் யாரெல்லாம்? சேலத்தை சார்ந்த தீபா, ஆற்காடை சார்ந்த குமுதவள்ளி, பொள்ளாச்சியை சார்ந்த மோகனப்பிரியா. இவங்க 3 பேருக்கும் தலா 500 ரூபாய். சிறப்பானது. 100க்கு 93 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. சிறப்பானதுங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய படிப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி 4லேருந்து 3, 3லேருந்து 2, 2லேருந்து 1ன்னு உங்களுடைய தரம் உயரணுங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் அரசு வேலை உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய அரசு வேலைக்கான நேரம் இந்த நேரம் தான் சரியான நேரம். படிப்பை தொடர்ந்து செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் 5th. ஸ்டேட் 5th பொறுத்தவரை ஒரு 8 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. மிகச்சிறப்பு. எல்லாருமே 100க்கு 92 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் 5th பொறுத்தவரை 1000 ரூபா சொன்னேன். 1000 ரூபாங்கிறது 8 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தோம்னா ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் வரும். இருந்தாலும் இந்த 5 பேர் ஆறுதல் பரிசு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு 6 பேர், அவங்களுக்கு சேர்த்து மொத்தமாக இருக்கிற அமௌண்ட்டை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ருபீஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 500 ரூபா, உங்களுக்கு 400 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும். பகிர்ந்து கொடுத்துருவாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ துறைகளை பொறுத்தளவில் பானுமதி அவர்கள் வடலூரில் கேப்டன், ராஜபாளையத்தில் தனலட்சுமி, புதுக்கோட்டையில் ஹேமலதா, விழுப்புரத்தில் லதா, சங்கராபுரத்தில் முருகன், தென்காசியில் சத்யா, சங்கரன்கோவிலில் திவ்யா, இவங்க எல்லாருமே 100க்கு 92 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இவர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய அரசு வேலை உறுதியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஊக்கத்தொகை குறைவாக இருந்தாலும் உங்கள் ஊக்கம் குறையாது. உங்களுக்கான அரசு பணியும் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால மாணவர்களே, தொய்வடையாதீங்க. அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறுங்க. முதல் மதிப்பெண் அப்படிங்கிற நிலையை நீங்கள் அடைந்தால் தமிழில் அதிகபட்ச மதிப்பெண்களை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். தொடர்ந்து இந்த 18 தேர்வுகளையும் சிறப்பாக எழுதுங்க. ரைட்டா? ரைட். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆறுதல் பரிசுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட் 6th ரேங்க். இதில் ஒரு 9 பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆத்தூரை சார்ந்த அபிநயா, அரியலூரை சார்ந்த அபிநயா, 2 பேருமே அபிநயா, சங்கரன்கோவில் அம்பிகா, கோபிச்செட்டிப்பாளையம் கோமதி, பண்ருட்டியை சார்ந்த இந்துமதி, விருதாச்சலத்தை சார்ந்த மணிமாறன், திருவண்ணாமலை சார்ந்த சோஃபியா, ஜிஞ்சியை சார்ந்த வித்யா, சேலத்தை சார்ந்த யசோதா. இவங்க எல்லாருமே 100க்கு 91 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ மிகச்சிறப்பானது ஒரு மதிப்பெண் இந்த மதிப்பெண்ணும். ஸோ 90க்கு மேலே எடுத்தாலே அவங்களுடைய அரசு வேலை உறுதியாயிரும். இவங்களுக்கும் அவங்களுடைய அரசு வேலை உறுதியாகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்களுக்கும் சேர்த்து ஆறுதல் பரிசாக தலா 400 ரூபாய் வீதம் இவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கும். 91 தாண்டி 90 மதிப்பெண்கள் எடுத்தவங்களும் இருக்காங்க. அவங்களையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அவங்களும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம இமேஜஸ் ரெடி பண்ணாட்டாலும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருமா? வாங்க. ஸோ இது வரைக்கும் 25 வரைக்கும் 91 மதிப்பெண்கள் எடுத்தவங்க 25 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க திருச்சியை சார்ந்த நந்தினி 90 மதிப்பெண், செய்யாறு சார்ந்த இந்துமதி, விருதாச்சலத்தை சார்ந்த தேவிகா, திருவண்ணாமலை சார்ந்த மகேஸ்வரி, தருமபுரியை சார்ந்த அகிலா, சங்கராபுரத்தை சார்ந்த சாருமதி, ஆத்தூரை சார்ந்த அர்ச்சனா, கரூரை சார்ந்த விக்னேஷ், தேனியை சார்ந்த சத்யா, ராஜபாளையத்தை சார்ந்த கௌசல்யா, அம்பையை சார்ந்த ஃபாத்திமா, விளாத்துக்குளத்தை சார்ந்த சித்ராதேவி, கோவில்பட்டியை சார்ந்த ஆர்த்தி, விருதுநகரை சார்ந்த ரகுராமன், மணச்சநல்லூரை சார்ந்த சரிகா, மயிலாடுதுறை சார்ந்த வி சத்யா, சிவகங்கை சார்ந்த ஆர்த்தி, மீண்டும் சிவகங்கை சார்ந்த கார்த்திகா, ஈரோடு சார்ந்த கோமதி, சேலத்தை சார்ந்த பவித்ரன். இந்த 45 பேர் 90க்கும் மேலே. ஸோ 45 நபர்கள் 90க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய கனவு பண அரசு பணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 89, 88மே நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மதிப்பெண் வரலாற்றையே மாற்றி எழுதும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அதனால் ஒவ்வொரு மதிப்பெண்களும் முக்கியங்கிற நிலையோட நீங்கள் உங்களுடைய படிப்பை தொடருங்க. தொடர்ந்து படிங்க. இதுலேருந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு முன்னேறி நீங்களும் உங்களுடைய வாழ்வில் அரசு பணியை பெறணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மாணவர்களே, இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வரணும்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் கேள்விகள் வடிவமைக்கப்படுறது இதற்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போனவங்க தான் இந்த கேள்விகளை வடிவமைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அனுபவங்களை இந்த இடத்துல அவங்க குவாலிட்டியான கொஷின்ஸ் கொடுக்கணுங்கிறதுல முனைப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே யார் எடுக்கிறா, இதுக்கு முன்னாடி படித்து சக்ஸஸ் ஆகி வேலைக்கு போனவங்க தான் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எடுத்து தராங்க. அப்போ ஒரு குவாலிட்டியான கொஷினாக இருக்கும், தரமான கொஷின்ஸ் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். அந்த தேர்வுகளையும் சிறப்பாக எழுதுங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உருவாக்கி இம்ப்ரூவ் ஆகி அடுத்த படிநிலைக்கு மாறிக்கிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயத்தை பாருங்கள். ஒன்று, எக்ஸாமில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தவறான கேள்விகள் எதெல்லாம் நம்ம தவறு விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த தவறான கேள்விகள் 2 விதமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் படித்ததையே தப்பாக எழுதியிருப்பீங்க. இன்னொன்று நீங்கள் படிக்காத ஏறது கேள்விகள் வந்திருக்கும். நீங்கள் படித்ததை தவறாக இருக்கீங்கன்னா அது திருத்தப்பட வேண்டியது கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் இம்ப்ரூவ் பண்ணிடணும். ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கால் தான் நிறைய மதிப்பெண்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு மாணவன் கேர்லெஸ் மிஸ்டேக்கால் மதிப்பெண்கள் இழக்கிறான்னா அது அவருடைய தவறு முழுக்க. அப்போ நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமில் அதை இம்ப்ரூவ் பண்ணிடணும். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எதனால் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை தூக்கிடணும். இன்னொன்று, படிக்காத இருந்து கேள்வி கேட்குறாங்கன்னா அடுத்தடுத்த தேர்வுகளில் அந்த ஏரியாக்களை கவர் பண்ணி படிக்கிற மாதிரி முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸுக்கு ஒரு காணொலி போட்டார் சுரேஷ்குமார் சார், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டார். அதை தெளிவாக பாருங்கள். அவ்வளவு அற்புதமான காணொலி, 3 மணி நேரம் அந்த காணொலி ஓடுது. ஸோ மிக தெளிவான விளக்கங்கள் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விளக்கங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கொஸ்டினில் நம்ம எப்படிலாம் தவறு செய்வோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். ஸோ மாணவர்களே, இந்த என் தமிழ் தேர்வை சிறப்பாக எழுதுங்கள். உங்களுடைய கனவு பணி அரசு பணி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.